சாப்பிட்டது செஞ்சிருக்காங்க. சத்தம் வரணும் முறுக்கு சாப்பிட்டா. சாப்பிடுமா. அடுத்த முறுக்கு கொடுங்க. ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்கு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா? அதுக்குதான் கிளியரா சொல்லிட்டாங்க, நான் 2 முறுக்கு சாப்பிட்டு வயிறு ஃபில் ஆகல. இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்க ஸ்நாக்கை வயிறை ஃபில் பண்ண மாட்டேங்குது. வயிறா இருந்தா இது ரம்பிடும், டோனா இருந்தா எப்படி ரம்பும்? அப்போ அந்த ஸ்நாக்கை நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் லஞ்சாவும் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் ஆகும்? நெருப்பாவில் இருக்கு. ஆனா முறுக்குங்கிற பேர்ல நீங்க அமீபா செஞ்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் முறுக்கு செஞ்சா ஏமா நானும் தான். இது என்ன, இது எப்படி முறுக்காகும்? ஆஹா ஆரம்பிச்சுட்டாக்கய்யா. நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். சரி, இது அடுத்த ஷேப். இது என்னது? மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. என்னன்னே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லையே, சத்தம் வரலையே. நான் சாப்பிடவா? சத்தம் வருதா பாக்குறியா? அப்படிதான் ஒரு மாதிரி. ஆனா ரசிச்சு சாப்பிடுறது அப்படிதான் சாப்பிடணும். ஆனா ஒரு மாதிரி இதுவா இல்ல? எதுவா இல்ல? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன ஓடிட்டே இருக்கீங்களா? நம்ம போட்டி. நல்ல அழகா ஷேப்ல இருக்க ஒரு முறுக்கு எடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா 2 3 நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. மைக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு. வரீங்க. உங்க பேர் என்ன? எதை சொல்ல வர யாரா? பாயசத்துக்கடா எவ்வளவு பிரச்சனை உள்ள வச்சிடறா. இது என்ன ஆயிட்டது? சீனி மிட்டாய் வருது இல்ல. ஐயோ, அமெரிக்கால படிச்சு லண்டன்ல வளர்ந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களாடா. எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விடுவிட்டு போய் உட்கார்ந்துருக்கான எங்களுக்கு எவனுக்காச்சு